வணக்கம், என் பேர் கீர்த்தனா. நான் மதுரையில இருந்து வரேன். கடந்த ஒரு 20 வருஷமா இங்க நாங்க கூட்டாளர் போயிட்டு இருக்கோம். 20 வருஷமாவும் நாங்க தாலி கட்டி தாலி எடுத்துருக்கோம். நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் வச்சுட்டு போறோம். ஒவ்வொரு நேர்த்திக்கடனும் முடிஞ்ச உடனே அந்த வருஷமே நாங்க தாலி கட்டி தாலி எடுத்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு தாலி கட்டிட்டோம். நாளைக்கு காலையில தேர் ஊர்வலத்துக்கு பழமொழிக்கு போயிட்டு அங்க பரவாயில்ல கொண்டு நாங்க தாலி எடுத்துட்டு விதவை கோலம் போட்டு நாங்க சோகத்தோட எங்க ஊருக்கு போயிடுவோம். வருஷம் வருஷம் கண்டிப்பா என் பேர் ஸ்ரேயா, சென்னையில இருந்து வரேன். நான் கூத்தாண்டவர் கோயிலுக்கு ஒரு 2-3 வருஷமா சும்மா தான் வந்தேன். இது 3 வருஷமா ஃபர்ஸ்ட் வேண்டுதல் வச்சேன். அந்த வேண்டுதல் நடந்ததுனால இது 3 வருஷம் நான் தங்கக்காலியா இருக்கேன். 3 வருஷமா எனக்கு நல்லா இருக்கு. அடுத்த வருஷமும் ஐயா என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு ஹாப்பியா இருக்கு. இங்க வந்தா எங்களோட சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்கு. எங்க ஆளுங்கெல்லாம் பாக்குறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அனுபவம் எனக்கு எப்பயுமே நல்லா இருக்கு. இந்த கூத்தாண்டவர் கோயில்லாம் எங்களுக்கு 1 month முன்னாடி ஆசையான வணக்கம், நான் மாயா. நான் ஸ்ரீலங்கால இருக்கேன். நான் இங்க இலங்கை அகதிகள் முகாம்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐயனை எப்படி தெரியும்னா, ஐயன் கிட்ட வேண்டிக்கோ, உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேண்டிக்கிட்ட மறு வருஷமே எனக்கு அதே மாதிரியே நடந்துச்சு. அதை தொடர்ந்து இது 3வது வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் மஞ்சள் கேரி போட்டேன், 2வது வெள்ளி போட்டேன், இப்ப 3வது தங்கத்தாலி போட்டிருக்கேன். எனக்கு ஐயன் ஒரு படியா என்னை வளர்த்து விடுறாரு, அது நல்லாவே தெரியுது. அதனால என்ன காரணத்துக்காகவும் இங்க வரதை நான் நிப்பாட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வருஷத்துல ஒரு வாட்டிக்கு கோயிலுக்கு வரவங்க பரவந்தா எல்லாமா செய்வாங்க. தெய்வமானோ கையோட குமரண்டா அளவா எத்தோட பிள்ளைங்க வருவங்க போவாண்டா. எல்லாரும் ஆஸ்பத்திரியில நம்மளால எந்த செடி முடியும், நம்ம வாழ்க்கையும் தான் இருக்க முடியும். இந்த ஊர் நாட்டுல எல்லாத்தையும் தண்ணி வேணும், தண்ணி வேணும், நம்மளுக்காக சொல்ல முடியும். இந்த வாட்டிக்கு வருஷத்துல ஒரு வாட்டிக்கா வர முடியும். பஞ்சாப், டில்லி, தெலுங்கு ராஷ்டிரம் எல்லா பத்தியும் வருவா. ரேஷன் ஷேர் எல்லாம் பண்றா. அது கூத்தாண்ட கோயிலுக்கு நம்மளுக்கு வேணும். அப்படித்தான் தயவு சேர்ந்து நம்மளுக்கு வேல முடியுது, காத்திருக்க முடியும். சரியா? கூத்தாண்டு கோயிலுக்கா இந்த நம்ம கோயிலு கிருஷ்ணராக ஒரு நாள் ஒரு பொட்ட தாலி அடுறதுக்கோ, தாலி கட்டுறதுக்கோ, தாலி அறுக்கிறதுக்கோ எல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க. சரியா? பாய். ஹலோ, என்னோட பேர் சன்சிகா. நான் திருப்பூர்ல இருந்து வரேன். நான் ஒரு சின்னதா ஒரு ஜட்டி கம்பெனி வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஃபேமிலியில என்னை ஏத்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் இது எனக்கு 4வது வருஷம் நான் தங்கத்துல தாலி கட்டி இருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல என்னை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் வருஷம் துவாக்கத்துக்கு நான் சாமி கும்பிட்டு போனேன். அது எனக்கு சக்சஸ் ஆயிருக்குது. ஒரே வருஷத்துல சக்சஸ் ஆனதுல அடுத்து இந்த வருஷம் 3வது வருஷம் ஃபேமிலியில என்னை ரொம்ப ஏத்துக்கிட்டாங்க. இது மாதிரி எல்லா திருநங்கைகளையும் ஃபேமிலியில ஏத்துக்கிட்டா எத்தனையோ ஹாப்பியா இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி கூத்தாண்டவருக்கு கோவிந்தா கோவிந்தா அதோட இந்த மைக் கிட்ட
ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நக்ஷத்ரா. நாங்க வந்து வருஷம் வந்துட்டு இருக்கோம். நான் கடந்த 15 வருஷமா இந்த கூவாகத்து கூத்தாண்டவர் கோயில் வந்து கூத்தாண்டவர் ஐயனை தரிசிக்க வந்துட்டு இருக்கேன். நான் இங்க வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்காகவே நாங்க ஒதுக்கப்படுற நாளுன்னா இந்த ஒரு 4 days மட்டும்தான் இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழால வர்றது. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. இவ்வளோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றோம். நாங்க இத்தனை பேர் திருநங்கைகளை நாங்க பாக்குறோம். இன்னைக்கு அந்த ஒரு தருணம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சேலம். என்னோட பேரு ஸ்ரீஜா. ஸோ ஹாப்பியா இருக்கு. இங்க வந்து வருஷத்துல ஒரு டைம் வந்து நாங்க கூடுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொல்றதுன்னா, நாங்க எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ இவங்க சொன்ன மாதிரி வளர்ந்தோம். இருந்தாலும் இந்த நாள் எங்களுக்கான நாள். ஸோ ஹாப்பியா இருக்கோம் நாங்க. என் பேர் நயன்தாரா. நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கு. இது என்னோட 15 years கூவாக வருது. வருஷம் ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் நான் மகாபாரதத்துல வர அவர் நாகக்கண்ணிக்கு வம்சத்துல பிறந்தவர் தான் அரவான். அதனால அந்த நாகக்கண்ணியோட கான்செப்ட்ல நான் வந்திருக்கேன். அது இல்லாம மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் கூத்தாண்டவரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதனால நான் வெள்ளப்பொருவுல மோகினி அவதாரத்திலயும் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதே நாட்களுக்காக. ஹலோ, ஐ ஃப்ரம் சேலம். பேர் லென்சி. வருஷம் கோவாக வரும். இந்த வருஷம் ரொம்ப ஜாலியா இருக்குது. ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. ஹாய் மக்களே, வருஷத்துக்கு ஒரு டைம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு நாங்க திருநங்கைலாம் சேர்ந்து ஜாலியா வரோம். தாலி கட்டி தாலி இறக்குறோம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராகவி. இன்னைக்கு 3வது வருஷம் தங்க தாலி, 2nd வருஷம் வெள்ளி தாலி. செம ஹாப்பியா ஒரு நாள் ஜாலியா இருக்கு. 4 வருஷம் கோயிலுக்கு வந்திருக்கேன். கூத்தாண்டவர் கோயிலுக்கு 3 வருஷம் தாலி கட்டிருக்கேன். இது 3வது வருஷம் தங்கத்தை கட்டியிருக்கேன். போன வருஷம் வேண்டுதல் வச்சிருந்தேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு 5 வருஷமா பேசல. பேசிட்டோம். சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நன்றி. இதே போல மனஸ்தாபம் இருந்தாலும் திருநங்கைலாம் மனஸ்தாபம் இல்லாம சந்தோஷமா ஒத்திமை என்ஜாய் பண்ணணும். நான் மனசு சொல்றேன், அது என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். வேண்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் வேண்டுதல் நிறைவேற்றணும். நானு வேண்டிக்கிறேன். எல்லாரும் மக்கள் எல்லாருக்குமே, மக்கள் கூட சரி, எல்லாருக்குமே கைக்குழு வரணும். ஆழத்தால பொண்ணாலும் சரி, மாற்றத்தை ஒதுக்கிட்டு எல்லாரும் மனுஷன் நினைச்சு வாழட்டும். ஹாப்பி கூவாகம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்திருக்காங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இவரோட பேர் லியா, யாஷிகா, சுஜித்ரா, மித்ரா. தேங்க்யூ சோ மச். பொண்ணு கைலா. தேங்க்யூ சோ மச். இது கூவாகத்துக்கு வர்றது 2nd டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஞ்ச தாலி கட்டணும். இப்ப வந்து வெளி தாலி கட்டுறோம். இது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. எங்க இருந்தாலும் வந்துருவோம். நாங்க கேரளாவில இப்பதான் இருந்தோம். கேரளா இருந்து இங்க வந்திருக்கோம் 2 பேரும்.
தேங்க்யூ. ஹலோ, என் பேரு மித்ரா. நான் வந்து கேரளால இருந்து வரோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். இந்த கோயில் வந்து தாலி கட்டி அப்புறமா வந்து இந்த தாலி அறுத்தல சடங்கெல்லாம் பண்ணோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதான் வந்தோம். ரொம்ப இங்க வந்தது வந்து எல்லாருமே இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. விவாகத்துக்கு நான் செகண்ட் டைம் வரேன். நானும் என் சிஸ்டரும் ஆல்ரெடி தாலி கட்டியிருக்கோம். இந்த தடவை வெள்ளி தாலி கட்டுறோம். நாங்க எங்க இருந்தாலும் போன டைம் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் எங்களோட வீட்டோட சுச்சுவேஷன். அதனால இந்த டைம் நாங்க வந்திருக்கோம், வெள்ளி தாலி கட்டுறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா கூட வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டுறேன். வணக்கம். நாங்க திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். வருஷம் விழுப்புரம் கூத்தாண்டவர் ஐயனை நாங்க பார்க்க வருவோம். இந்த வருஷம் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அம்மா, எங்க அக்கா, நிறைய பேர் நாங்க இங்க வந்து பாத்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வருஷம் ஃபுல்லா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போயிருது. வருஷம் நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். இதோட 4வது வருஷம் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், எங்க குலதெய்வம் மாதிரி. நாங்க எப்பயுமே கூத்தாண்டவரை மறக்க மாட்டோம். மாவட்டத்துல இருந்து வரேன். இந்த வருஷம் வந்து 2023 வின்னர் ஆனது ரொம்ப சந்தோஷம். வருஷம் வந்து இந்த தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு பெரியவங்க எல்லாரும் வந்து திருநங்கையோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்க படிப்புக்கும் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் வந்து சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கிற சாதிக்கு பிறந்த சமூக அமைப்பு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் ஒரு டைட்டில்ல வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த கோயில் பக்கத்துல நடந்த ஸ்டேஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கேயும் வந்து திருநங்கை எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல நானும் ஒரு கெஸ்டா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மிஸ்ஸஸ் கூத்தாண்டல ஜெயிச்ச 2 பொண்ணுங்க இங்க இருக்காங்க. ப்ளீஸ் போவாங்க. வணக்கம், என்னுடைய நேம் ஜோஸ்கா ஜாஸ்மின். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய முதல் திருநங்கை நானு. அதுவும் இந்த மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் எங்க கோவில் பக்கத்துல நான் போட்டிருக்காங்க. இதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேலும் அடுத்தடுத்த வருடங்கள் இந்த மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் வந்து நடக்கும். அதுல எல்லா திருநங்கைகளும் என்ன போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திருநங்கைகளும் இளம் திருநங்கைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதை நான் அந்த டைம்ல சொல்லிக்கிறேன். சந்தோஷமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்தது. ஸோ தேங்க்யூ சோ மச். ஓகே, என் பேர் பாவனா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்திருக்கேன். படிச்சிருக்கேன். நான் நிறைய மேடைகள் ஏறி இருக்கேன். சாதிக்க பிறந்த சமூக வந்து சென்னை சைதாப்பேட்டையில வந்து ஷோ நடத்திருக்காங்க. அதுக்கு தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான HMS அவார்டும் வாங்கியிருக்கேன். நான் நிறைய ஸ்டேஜ்களும் ஏறி இருக்கேன். நான் அதுக்கு சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் முதல் வருஷமா சாதிக்க பிறந்த சமூக ஸ்வேதா சுதாகர் வந்து முதல் வருஷமா இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க கூத்தாண்டவர் கோயில்ல. நான் அந்த ஸ்டேஜ்ல ஏறி வின் பண்ணிருக்கேன். செகண்ட் ரன்னர் வாங்கிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. நாங்க சின்ன வயசுல கொட்டையா ஆயிட்டோம். எங்களை வந்து தாய் தப்ப மதிக்கல. எங்க மனசு கஷ்டம். நாங்க வேற நியாயம் இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்ல. நாங்க வருஷத்துக்கு ஒரு பயணம் இந்த கூத்தாண்டார் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். நாங்க அண்ணு கட்டி அண்ணா இருக்கிறோம். எல்லாருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறோம். எங்களுக்கு நினைச்ச காரியம் கை கூடணும். உங்களுக்கு நினைச்ச காரியம் கை கூடணும். நல்லபடியா இருக்கணும். ஆனா அவனுக்கு அடுத்த வருஷம் நாளைக்கு நீங்க வந்து இந்த ஊர்ல நீங்க போட்டோ எடுக்க வரணும். உங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நாங்க ஆத்தூர் கொக்கசாமிட்ட காட்டுமன்னார்குடி தாலுக்கா நானும் இவனும் பொறுப்பாகி நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீங்க நல்லபடியா இருக்கணும். உங்களோட வாழ்க்கை நெடுநாளம் நல்லபடியா வாழ்க்கை செய்யணும். ஓடணும். இன்னைக்கு தாலி கட்டுவாங்க, நாளுக்கு தேர் ஓட்டம். அவரு வெள்ளத்துல வந்தவரு. கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்ததுல ஊர் மக்கள்கிட்ட சொல்லி என்ன ஒண்ணு சேர்த்து திருவிழா நடத்துன்னு சொன்னாங்க. அதனால அவர் தலை மட்டும்தான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் கோயில்ல. பாக்கி எல்லாம் அந்தந்த ஊர்ல இருந்து மாறு பூச்சம் கை காலெல்லாம் தூக்கிட்டு ஓடியாந்து அவரு தேர்ல வச்சு ஒண்ணு சேர்த்து உருவமாகி தான் ஊர்வலம் வருவாரு. நாளைக்கு 5-6 மணிக்கு மேல அழுகாலத்துக்கு போவாரு.
செவ்வாய்க்கிழமை விடிய விடிய தாலி கட்டுவாங்க. புதன்கிழமை 6 மணிக்கு மேல தாலி அறுத்து வளைய உடைச்சி கோடி போட வாங்கி கொடுப்போம். தலையில போட்டு இன்னொரு விபூதி பூசி விடுவாங்க. அதே மாதிரி பூசாரி தான் தாலி கட்டுவாங்க. அவர் விபூதி பூசி தாலி கட்டி மாலை போட்டு எல்லாம் எங்களுக்கு சடங்கு சாக்கியமா செய்வாங்க. ஏதோ 50 குடு 100 குடும்பாங்க. கையில கிடைச்சா குடுப்பம் வாங்கிக்குவாங்க. அவரு மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3 நாளைக்கு அந்த புடவை துவச்சி காய்ச்சி கட்டிக்குவோம். எல்லாம் கழட்டிடும். எந்த நகையும் போட்டுக்க மாட்டோம். பூ மஞ்சள் பூ பூ எதுவும் வச்சுக்க மாட்டோம். 3ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு அன்னைக்கு அவரு கொண்டாடுவாங்க. அன்னைக்கு எண்ணெய் வாங்கி தேய்ச்சி கொடுத்து அங்கப்பிரவேசம் உருண்டு மறுத்தாலி எடுத்து கட்டிக்குவோம். பூ கொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சேர்த்து அவருக்கு உயிர் உண்டாக்குவாரு. உடனே உயிராயிடுவாரு. அங்கேயே நாங்க கொண்டாடிட்டு வருஷந்தோறும் வந்துகிட்டு இருக்கிறோம். இங்க எந்த குறையும் இல்லை. எடுக்கிற பிள்ளைங்களும் வாழ்க. ஊர் மக்களும் உலகத்து மக்களையும் நல்லபடியா வைக்கணும். ஐயா இருக்காண்டவரை நல்லபடியா நோய் இல்லாத எங்க பிள்ளைங்களையும் நல்லபடியா வைக்கணும். கேமரா எடுக்கிறவங்களும் வருஷந்தோறும் நல்லபடியா வரணும். பிள்ளைங்க நல்லபடியா எடுக்கணும். நல்லபடியா இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாவே எங்களை வீட்டுக்குள்ள விளக்கேற்றி வச்சு ஆவாத்தி எடுத்து பாலமாவை வச்சு பொண்ணு அழைப்பாங்க. பொண்ணு அழைச்சி உட்கார வச்சு கொடை வச்சு கொடுப்பாங்க. மறுபடியும் போய் தான் தாலி கட்டி அவருக்கு சாமி மொத்த மாரி செய்வாங்க. செஞ்சு மறுநாள் புதன்கிழமை காலையில தான் தேர் எடுத்து அன்னைக்கு தாலி அறுத்து வளைய உடைச்சி வெள்ளைப்பூடை கட்டிக்குவோம். அது மாதிரி சாங்கியம் நடந்து வருஷந்தோறும் நான் 20 வருஷமா வந்து தாலி கட்டிட்டு அவர் பார்த்துட்டு வரேன். இதோட 21வது வருஷம். எந்த குறையும் இல்லை. அவர் புண்ணியத்துக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டு தான் வரேன். அறவா வந்து நாகக்கன்னி பிள்ளை. நாகக்கன்னி பிள்ளைங்கும் போதும் அவர் புருஷனுக்காக பிறந்த பிள்ளை இல்ல, தெய்வமா உருவாகி வரம் வாங்கி மேல பகவான்கிட்ட வரம் கேட்டு நாகக்கன்னி அம்மா உருவானாரு. அது பிறந்து வளர்ந்து அன்னை கட்டி அன்னைக்கு அறுக்கணும். பொண்ணு கேட்பாரு. யாரு பொண்ணு கொடுப்பா? என் பையன் இருக்கான், பொண்ணு கொடுன்னு ஒரு வீட்டுல போய் கேட்கிறோம். என்னம்மா புள்ள நாளைக்கு சாவு என் பொண்ணு கேட்குறேன்னு கேட்பாங்க. அதனால கிருஷ்ண பெருமான் அக்கா புள்ள தாய் மாமா ஆசைப்படுறாருன்ட்டு உடனே சண்டைக்கு போருக்கு போய் சண்டை ஒம்பு வளர்த்து கன்னி கல்யாணம்ட்டு கேட்பாரு. உடனே பொண்ணு அவதாரம் எடுத்து உயிர் போற கட்டத்துல தாலி கட்டி அவர் ஆசையை நிறைவேற்றி விடுவாங்க. மறுநாள் உடனே காளிகிட்ட கொண்டு வச்சு உயிர் உண்டாக்கி அவர் உயிராயிடுவாரு. எந்த சாமிக்கும் அந்த மாரி சாங்கியம் நடந்ததில்லை. எந்த சாமி உயிரா வந்தது கிடையாது. அவருக்கு மட்டும் உயிர் போய் உயிர் உடனே கொடுத்துருவாங்கம்மா காளி. ஆனா காளியா நாங்க காளியார் பண்ணிட்டு அவரு பரவலைய போய் கடிப்பாரு. அடிச்சு அப்படியே உதிர மாரி ஊத்தி எல்லாம் அழுகணும். அப்புறம்லாம் மறுபடி காளிகிட்ட போய் வச்சு படைச்சு அவர் உயிர் உண்டாக்கி அவர் உயிராகி வந்துருவாரு. அவர் பாட்டு யாருக்கும் எந்த உலகத்து சாமியே கிடைக்காது. சாமி என் பேர் ஆலியா. நான் சென்னையில இருந்து வரேன். இது என்னோட பொண்ணு ஹர்ஷிதா. இவன் என்னோட சிஸ்டரு. இவன் நேம் வந்து சரம்யா. நாங்க வந்து சென்னையில இருந்து வருஷம் இந்த கூவாகத்துக்கு வருவோம். இந்த கூவாகம் வந்து என் டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கா. கூவாகத்துல அந்த கூத்தாண்டவருக்கு தாலி கட்டி எல்லாமே பண்ணிருக்கிறா. கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருஷத்துக்குள்ள அவ்வளவு நல்லா இருப்பா. நாங்க வருஷம் வருவோம். எங்களுக்கு எப்பவுமே எல்லா செல்வம் செழிப்பு அந்த கூட்டாளர் கொடுப்பாரு. என்ன ஒண்ணுன்னா இந்த கிரௌடு பொதுமக்களோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல. சரிங்களா? அதை மட்டும் நீங்க மீடியா மூலியமா ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். காவல்துறை நிறைய உதவி செய்யணும். எங்களுக்கு காவல்துறை தான் இல்லவே இல்லை. எங்களுக்கு திருநங்கை எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சரிங்களா? எப்படி இருக்கிறோன்றது நீங்க தான் ஒரு நாள் வந்து நாங்க மனக்கோலத்துல இருப்போம், மறுநாள் வந்து விதவை கோலமா மாறுவோம். அந்த ஒரு நாள் கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இதை வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்கலனால கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இது நீங்க வந்து கொஞ்சம் நடத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே வந்து இந்த கூவாகம் திருவிழா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இதோட முடிய போறது கிடையாது. நாங்க இப்பதான் தாலி கட்டி இருக்கோம், சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து தாலி அறுக்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது நாளைக்கு காலையில 10 மணிக்கு நடக்கும். நீங்க அதுவும் பார்த்து எங்களோட கஷ்டத்தை வந்து நாங்க எங்க கூட்டாண்டவர்கிட்ட சொல்லுவோம், தெரியப்படுத்துவோம். நாங்க அது பண்றதுனால மட்டும்தான் வந்து எங்களோட கஷ்டங்களா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் நான் இந்த வருஷம் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் நீங்க எங்களை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இதோட 5வது வருஷம் நாங்க விழுப்புரம் கூட்டலூர் கோயிலுக்கு எங்க ஐயனை பார்க்கறத சந்தோஷமா எல்லாருமே கேங்க கும்பலா வந்திருக்கோம். எங்க பெரியவங்களோட வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கு. கவர்மெண்ட் எங்களுக்காக நிறைய நல்ல சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்னமும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நாங்க வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். மேபி எல்லா வருஷத்துலயும் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஃபெஸ்டிவல் வேற லெவல் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. மேபி ஸ்பெஷல் கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஓகே, தென் இவங்க வந்து என்னுடைய கூட இருக்காங்க, என் பொண்ணுங்க என்னுடைய சீனியர் இருந்தாங்க. மேபி மை நேம் பிரகியா. நாங்க வந்து வேலுச்சேரியில இருந்து வரோம், சென்னை. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மேபி எங்க ஐயனை பார்த்துட்டு அவருடைய வத்தத்தை நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெக்ஸாவும் ஆகிறதுக்கு விருப்பமா இருக்கும். ஸோ மேபி தட்ஸ் ஆல் இன் மை ஸ்டோரி. பாய், நைஸ் மீட்டிங் யூ. நான் என் பேர் வந்து இலியானா. இந்த கூத்தாண்ட கோயிலுக்கு 2வது வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் தாலி கட்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி தடவை ஒரு தாலி கட்டியிருக்கேன். அது எல்லா பெண்களுக்கும் எல்லா திருநங்கைக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதுமே அந்த அல்ப ஆசை எனக்கும் லேட்டா இருந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த இது போயிடும். ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வந்து வருஷம் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்படுறோம். போற இடமா இருந்தாலும் வர இடமா இருந்தாலும் தூங்குறது. ஆனா இந்த ஒரு நாள் வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எல்லா கஷ்டத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அப்புறம் வந்து எல்லாரையும் நீங்க வந்து ஒரே மாதிரியே பாருங்க. நாங்களும் மனுஷங்க தான். நாங்களும் வந்து வேற எங்கேயும் மேல இருந்தோ கீழே இருந்தோ வரல. நாங்களும் வயிற்றுல இருந்து தான் வந்திருக்கோம். எல்லாரும் சமமா பாருங்க. அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா இருக்கும். காட் பிளஸ் யூ. கூட்டம் தெரியாதா? சிட்டிக்கு வரீங்க தெரியும். புரியல
குவாகம் வந்திருக்கோம். என் பேர் தனிசிகா. நாங்க சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். வருஷம் வருஷம் வருவோம். வருஷம் வருஷம் வந்து கும்மி அடிச்சு பாட்டு பாடி சாமி கும்பிட்டு தாலி கட்டி தாலி எடுத்துட்டு போவோம். கடவுள் நாங்க வேண்டுதல் வச்சா நிறைவேற்றோம். நீங்களும் வரவங்க வாங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஐயனை வந்து தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். பேர் சருகுணம். சேலத்துல இருந்து வந்திருக்கோம், சேலம் மாவட்டத்துல வந்திருக்கிறோம். இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு வருஷம் வருஷம் நாங்க வழக்கம். இவரை தாலி கட்டி தாலி எடுத்து கூத்தாண்டவர் வழிபட்டு அவங்க என்ன நினைச்ச காரியம் நடக்குது அது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா பண்றது? என் பேர் கார்த்திகா. நான் திருச்சியில இருந்து வரேன். இது எனக்கு 4வது வருஷம். முதல் வருஷம் மஞ்சள் கைத்துல கட்டினேன், 2வது வருஷம் வெள்ளி, இந்த வருஷம் தங்கத்துல கட்டியிருக்கேன். இந்த கூவாகத்துக்கு வந்து எங்க ஆளுங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு சோகம்னா இன்னைக்கு இப்போ தாலியா இருக்கிறது ரொம்ப சோகமா இருக்கு. இன்னைக்கு அறுத்துட்டு இப்போ ஊருக்கு போயிருவோம் நாங்கெல்லாம். அது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என் பேர் சாயினு. இது என்னோட 3rd இயர். நானும் தங்கத்துல தாலி கட்டியா தாலி இருக்கிறேன். தேங்க்ஸ். இன்னும் எதுவுமே கேட்கல. வணக்கம், என்னோட பேர் வந்து ஹரிணி. நாங்க திருச்சியில இருந்து வரோம். இது எங்களோட 6th இயர் நாங்க கூவாகம் வர்றது. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தோம். இதுக்கு தாலி கட்டுறப்ப வந்து எங்களோட மனப்பெல்லாம் உணர்ந்து ஒரு கணவர் தாலி கட்டுற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். பட் வந்து இன்னைக்கு அதே எந்த அளவுக்கு நாங்க ஹாப்பினஸா இருந்தோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஏன்னா நாங்க ஐயரை நினைச்சு வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த திருவிழா, வருஷத்துல வெறும் 3 நாள் ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இப்பதான் தேர் போயிருக்கணும். நாங்க தேர் பார்க்கல, போய் தேர் பார்த்துட்டு தான் வரணும். எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க சக திருநங்கை எல்லாத்தையுமே ரொம்ப 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 மிஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இயர் தான் இனிமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி இதுக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணி நிறைய செலவு பண்ணி நிறைய இருக்கு. குவாகத்துக்காண்டியே நிறைய. தேங்க்யூ. அவங்க பேச மாட்டாங்க. பேரு மட்டும் அவர் சைப்பர்லாம்.
நேத்து வந்து சந்தோஷமா ஜாலியா தாலி கட்டணும் மணப்பெண் கோலத்துல. இன்னைக்கு நாங்க தாலி அறுத்துட்டோமே. ஐயோ இன்னைக்கு என்னோட கடவுள் எங்களுக்கு இதை வாய்ப்பை கொடுத்துருக்குறாரா தாலியா இருக்கிறோமே. எங்க தலையத்துல இப்படி எழுதிக்கிறாரா தெரியலையே. நாங்க நேற்று ஒரு மணப்பெண்ணா இன்னைக்கு தாலி அறுக்கணும்னு. இந்த வயதுல நடக்காத கொடுமை இங்க நடக்குது. இது என்ன ஐயனு எங்க அப்பாவுக்கு நாங்க செஞ்சுக்கிறோம். நாங்க மாநில செஞ்சுக்கிறோம். சரிப்பா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வருஷம். அது என்ன எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நேற்று சந்தோஷமா ஹாப்பியா சுத்திட்டு இருந்தோம் ஜாலியா. இன்னைக்கு வந்து நாங்க இந்த கோலத்துல இருக்கிறோம். அது அந்த ஐயன் தான் எங்களுக்கு நல்ல மாதிரி காட்டணும். கண்டிப்பா அவர் வருஷம் வருடான நாங்க வந்து தாலி இருக்கும். அவர் எங்களை வந்து கீழே பண்ணாம மேல் ஊத்திதான் வர்றாரு அவரு. அந்த கூட்டாண்டவர் ஐயா எங்களுக்கு நல்லது பண்றது. அதனால அவருக்கான வேண்டுதலை நாங்க நிறைவேற்றுறோம். அவருக்கு இதுதான் ஒரு சாமிக்கு வேற மாரியாட்டை கூட பூ ஊற்றுவாங்க. மற்றபடி சாமி நிறைய எவ்வளவு வேண்டுதல் இருக்கு. இந்த கூட்டாளர் ஐயாக்கு தாலி இருக்கிறது ஒரு சமுதாயத்துல. அதனால அவங்க சமுதாயத்தை மன செய்யறோம். ஆனா கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தாலி கட்டி நீ தாலி இருக்கிறது யாரோட ஆமா திருநங்கையா வந்து நாங்க தாலியா இருக்கிறோம். அது அந்த கடவுள் கொடுத்த வரணும்னு நாங்க சொல்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மனிஷா. நான் சென்னையில இருந்து வரேன். இந்த திருவிழாக்கு வருஷம் வருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் என்னோட சந்தோஷம் இல்லாத அனைத்து சமூக மக்கள் சந்தோஷமும் இதுல இருக்கும். எல்லாருமே ஒன்று கூடிதான் நாங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு ஹாப்பியா இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்றது, ஜாலியா தான் இருக்கு. பட் எல்லாம் என்ன சொல்றது, வருஷம் நாங்க கேட்கிற ஒரு இதுதான். எப்படின்னா என்ன இதுன்னா ரூம்ஸ் வந்து அங்க இருக்கும். கோவில் வந்து ரூம்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலிட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட வேண்டுகோள். புரியுதுங்களா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து எல்லா வசதியும் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னமும் வந்து எங்களை வந்து ஏன் ஒரு இதுவா கொச்சப்படுத்துறாங்க ஆம்பளை பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாவும் இருக்கு, கிண்டல் கேலியாவும் இருக்கு. ஏன் அக்கா தங்கச்சி மாதிரி எங்களை நினைச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே, எங்க கூட ஹாப்பியாவும் இருக்கலாமே. ஒரு சிலருங்க இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பாதம்ன்ற மாதிரி எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு யார் இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க, எல்லாருமே இருக்க மாட்டாங்க. அதனால வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து ஐயன் தான் பாப்பாரு. கண்டிப்பா ஐயன் தான் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு என்னோட வேண்டுதல் இல்லாம என் சமூக மக்களும் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாரோட வேண்டுதலும் ஐயன் தீர்த்து வைப்பாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ சோ மச். வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க. எங்களுக்கு துக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன பண்ண முடியும் சொல்லு. வந்தோம், ஜாலியா இருந்தோம், தாலி எடுத்துட்டோம். நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். எங்க பெரிய சொல்லி ஐய முடியல கொண்டு போய்
எனக்கு வாய்க்காட்டு மண் எடுத்தோம் எனக்கு வரியா தலை செய்தியா இந்த வயசுல இருப்போன்னு ஒரு வல்லவனும் சொல்லலையா எனக்கு சுடுகாட்டு மண் எடுத்தோம் நான் சுழு போல தலை செய்தா நான் சுலபத்துல இருப்பேன்னு அந்த சோசிக்காரன் சொல்லலையா எல்லாருக்கும் வணக்கம். நாங்க நேத்து வந்தோம். நாங்க போன வருஷம் வேண்டுனது இந்த வருஷம் நிறைவேறிச்சு. அதனால வந்து நேத்து தாலி கட்டணும். இப்ப தாலி அரைக்கு வந்திருக்கிறோம். நாங்க வேண்டினது அனைத்துமே நிறைவேறிச்சு. நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணில இருந்து வரோம். என்னுடைய பேரு நிஷா. வணக்கம், என்னோட பேர் வந்து சன்சிகா. இந்த வருஷம் வந்து 3வது வருஷம் தாலி கட்டி நாங்க வந்து அறுத்துருக்குறோம். இது கூத்தாண்டவர் வந்து நேற்று மறைஞ்சிட்டாரு எங்களுக்கு. அதனால வந்து நாங்க பூவும் போட்டு அழைச்சு எங்களோட இரங்கலை வந்து நாங்க தெரிவிக்க வந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கூத்தாண்டவர் வந்து இறந்தது வந்து நாங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்ற ஒரு முறையில. நாங்க கூத்தாண்டவர் கோயிலுக்கு வருஷம் வருஷம் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். அதனால எங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். அதனால அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஆனா வந்து ஒரு 2-3 மணிக்கு மேல சந்தோஷம் குறைஞ்சிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்களும் கொட்டைகள் 20-30 வருஷமும் வந்துருக்கோம். தாலி இருக்கு அவருக்கு அது தாலி இருக்கும் போது எங்களுக்கு நம்மளுடைய சொந்தத்துல யாரோ ஒருத்தங்க போனவங்க. அதனால நம்ம அது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஃபீலிங் வந்த உடனே அழுவாத்திரம் தாங்காது. அதனால வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். நாங்க ஒரு 20 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் எங்க ஆளுங்களை வந்து சேர்ந்ததுல இருந்து தாலி கட்டி தாலி அறுத்துட்டு இருக்கேன். எங்க சாமியை நினைச்சு வேண்டுனது நல்லபடியா நடக்குது. அதுக்கோசரம் நாங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு வந்து தாலி கட்டி தாலி அறுக்கிறோம். தாலி கட்டுறப்ப சந்தோஷமா இருக்குது, அறுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அறுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருஷத்துல இந்த ஒரு நாள் திருவிழாக்கோசரம் நாங்க எங்கெங்க இருந்தோ வரோம். வந்து எங்க ஆளுங்களை பாக்குறோம், ஆடுறோம், பாடுறோம், நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா தாலி அறுத்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டத்துல போறோம், மனவேதனையோட போறோம். ஆம்பளை பொம்பளைங்களுக்கு கூட இந்த மாதிரி வாழ்க்கை வரவே கூடாது. எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். சப்பா புருஷன் செத்தா ஒரு பொண்ணு ஒரே டைம்ல அறுத்துக்குவாங்க. நாங்க வருஷம் பூரா அறுக்கிறது எங்களுக்கு சுமங்கலியாவும் இருக்க முடியாம, விதவையாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டம். ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கும். எதுக்குடா இந்த பிறவி எடுத்தோம், எதுக்குடா இந்த ஜென்மம் எடுத்தோம்னுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா.